வடக்கினுடைய கனவு நிஜமாக போகின்றது அப்படி என்று மகிழ்ந்திருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பலத்த அடி ஒன்று விழுந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச மைதானத்தினுடைய பணிகள் காலவரையறையின்றி நிறுத்தப்படுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மைதானத்தின் பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டதன் பின்னணியில் இருக்கின்ற அந்த மர்ம கடிதம் கூறுகின்ற விஷயம் தான் என்ன, தொடர்ந்து இது சம்பந்தமாக அரசாங்கம் விளக்கத்தில் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற உண்மைதான் என்ன, முழுவதுமாக தெளிவாக என்ன விஷயம் நடந்திருக்கின்றது, என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக முழுவதுமாக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். சரி, முழுமையான உண்மைகளை ஆதாரங்களுடன் அலசப் போகின்றோம். இந்த தகவல்களுக்குள் செல்வதற்கு முன்னால் நமது எக்ஸ்ட்ரோக் சேனல் மற்றும் நமது ஃபேஸ்புக் தளத்தை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு லைக் கொண்ட போட்டு விடுங்க. சரி, யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் சர்வதேச தரத்திலான ஒரு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பது கடந்த பல தசாப்த கால எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பகட்ட பணிகள் மிக வேகமாக தொடங்கப்பட்டன. சுமார் 48 ஏக்கர் நிலப்பரப்பில் கடலை அண்டிய அழகான சூழலில் இந்த மைதானம் அமையப்பெறவிருந்தது. ஆனால் திடீரென CEA என அழைக்கப்படுகின்ற மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கின்றது. முறையாக எந்தவித சுற்றுச்சூழல் அனுமதி பத்திரங்களும் பெறாமல் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பணிகளை முன்னெடுத்ததே இதற்கு பிரதான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மைதான பணிகள் நிறுத்தப்பட்டதும் புதிய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டது என சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் வெடித்தன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச நேற்று ஒரு முக்கிய விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அரசாங்கம் இத்திட்டத்தை ஒருபோதும் நிறுத்தாது, இது வடக்கின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது, ஆனால் சட்ட ரீதியான ஓட்டைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன என அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே சர்வதேச போட்டிகளை நடத்த ICC அனுமதி வழங்கும் என்பதால் அந்த சட்ட ரீதியான பணிகளை அரசு இப்போது துரிதப்படுத்தியிருக்கின்றது. இந்த திட்டம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம் என்றால், இது வெறும் புல்வெளி மைதானம் மட்டுமல்ல, சுமார் 40,000 பேர் அமரக்கூடிய பிரம்மாண்டமான அரங்கம், அதனோடு இணைந்த நவீன உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் தடாகங்கள் மற்றும் சர்வதேச வீரர்கள் தங்குவதற்கான நட்சத்திர விடுதிகள் என ஒரு விளையாட்டு நகரமாகவே இது வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது கட்டி முடிக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்தின் சுற்றுலாத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு பக்கம் அபிவிருத்தி பேசப்பட்டாலும் மறுபக்கம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். 48 ஏக்கர் நிலப்பரப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பகுதி. அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் இயற்கையான சூழல் இந்த மைதானத்தால் பாதிக்கப்படும் என அவர்கள் வாதிடுகின்றனர். ஆரம்பத்தில் இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என தவறான தகவல்கள் பரவினாலும் தற்போது நில ஒதுக்கீடு சட்டத்தின் படிதான் நடந்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் மைதானத்திலிருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்றவை குறித்து விரிவான ஆய்வு தேவைப்படுகின்றது. இலங்கையில் ஏற்கனவே கொழும்பு, தம்புள்ளை, பல்லேகலை என மைதானங்கள் இருந்தாலும் வடக்கில் ஒரு மைதானம் அமைவது சர்வதேச கிரிக்கெட் வட்டாரத்திலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. சட்ட ரீதியான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் எதிர்காலத்தில் உலகக்கோப்பை போட்டிகளில் சிலவற்றை யாழ்ப்பாணத்தில் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்களே, வடக்கின் வளர்ச்சிக்கு இந்த மைதானம் முதுகெலும்பாக இருக்கும் என ஒரு தரப்பினர் நம்புகின்றனர். ஆனால் இயற்கையை அழித்து விளையாட்டு செய்வதான என இன்னொரு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு ஊடகவியலாளனாக நான் உங்களிடம் கேட்பது இதுதான்: யாழ்ப்பாணத்திற்கு சர்வதேச மைதானம் கட்டாயம் வேண்டுமா, அல்லது இதில் அரசியல் புகுந்து மைதான கட்டுமான பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றதா? அதை தாண்டி சுற்றுச்சூழலை காக்க இத்திட்டத்தை மாற்று இடத்துக்கு மாற்ற வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை துணிச்சலாக கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.